வணக்கம். இந்த எஸ்ஐஆர் வாக்காளர் திருத்தம்ங்கிறது எதுக்காக இப்போ தேர்தல் கமிஷனால் நடத்தப்படுதுன்னா, ஒன்று, நம்ம ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தோமோ அங்கே இருந்து நம்ம வாக்காளர் அடையாள அட்டை நம்ம எடுத்திருப்போம். அந்த அட்டை எடுக்கும்போது நமக்கு ஆதார் இணைப்பு கிடையாது அப்போ. ஆனால் அதை மறந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், இப்போ ஒரு இடம் மாறின இடத்துல நம்ம ஒரு ஓட்டு ஐடி எடுத்திருப்போம். அப்போ என்ன ஆயிருக்கும், அது ரெண்டும் இன்னும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதனால் அதை நம்ம இப்போ ஃபில்லப் பண்ணி கொடுக்கறனால என்ன ஆகும்னா, அந்த ஓட்டு நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு கரெக்டான ஒரு வாக்காளருக்கு ஒரு ஓட்டு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இது ஒன்று. ரெண்டாவது, உறவினர் பேர்களை நம்ம அதில் வாக்காளர் ஐடியோடு எழுதும்போது என்ன ஆகும்னா, இனி நமக்கு அடுத்த தடவை வரும்போது ஒரே பாகத்திலே ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க ஓட்டு போடுற மாதிரி வந்துடும். இதுக்கு முன்னாடி அப்பா ஒரு இடத்துல, மனைவி ஒரு இடத்துல, மகன் ஒரு இடத்துல இப்படி போடுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ஒரே பாகத்தில் வர்றதுக்கு இந்த சீர்திருத்தம். அதே மாதிரி இறந்தவங்களுடைய வாக்குகளை இது வரைக்கும் அந்த வாக்காளர் பட்டியலிருந்து இந்த தமிழக அரசாங்கம் அந்த வேலையை பார்க்கவே இல்லை. அதையும் சேர்த்து இதில் பார்க்குறாங்க. இதனால் நிறைய நன்மைகள் தான் இருக்கே ஒழிஞ்சு எந்த விதமான பதவும் கிடையாது. இந்த திமுக சொல்கிற அந்த திமுக முதலமைச்சரே, ஆளுகிற முதலமைச்சரே அந்த பிரச்சாரத்தை பார்த்தீங்கன்னா, பீகாரில் இதே மாதிரி நடந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. அதே திமுக முதலமைச்சருக்கே சொல்கிறேன், ஒரு வாக்காளர் என்னுடைய வாக்கு பறிக்கப்பட்டதுன்னு எங்கேயாவது பேட்டி கொடுத்துருக்காரா? உங்ககிட்ட தான் அவ்வளோ சேனல் இருக்க. பறிக்கப்பட்ட வாக்காளர் யார்கிட்டையாவது இன்டர்வியூ வாங்கி போடுங்களேன், என் வாக்கு பறிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு. இது தவறான ஒரு பிரச்சாரத்தை பண்ணி வயசான ஆட்களை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் அலைய விடுறதை பார்க்கும்போது சங்கடமாக இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் கேட்கும்போது, தம்பி இதை ஃபில்லப் பண்ணி கொடுங்களேன், இது ஏதோ எடுத்துருவாங்களாமே அப்படின்னு கேட்கும்போது, அவனுக்கு நம்ம தைரியம் சொல்லி அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நம்மளுடைய வாக்கு எதுவும் பறிப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்கோம். இந்த தேவையில்லாத குழப்பங்களை இந்த திமுகவும் அந்த கூட்டணி கட்சிகளும் பண்ணிட்டு இருக்கிறது சீக்கிரத்தில் ஒரு முடிவுக்கு வந்துடும். அதனால் யாரும் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நன்றி, வணக்கம்.